கன்னியாகுமரி சூரிய உதயத்தை பார்த்த உடனே அப்படி இந்த பக்கம் பாருங்க, அவ்வளவு அற்புதமான காட்சி. மீன் ஏலம் நடந்துக்கிட்டு மீன் ஏல விடுறாங்க. இந்த பக்கம் எல்லாரும் ஆரவாரமா பார்த்துட்டு இருந்தாங்க, அப்படியே இந்த பக்கம் திரும்பிட்டாங்க. அவ்வளவு மீன் இருக்கு, வித்தியாசமான மீன் நிறைய வந்திருக்கு. என்னென்ன மீன் வந்திருக்கு? அயில, கும்பலா, காணாங்கத்தை அப்படி சொல்லுவாங்க. நம்ம ஏரியால கும்பலான்னு சொல்லுவாங்க, இங்க அயிலையும் சொல்லுவாங்க. கன்னியாகுமரி சைடு, சென்னை சைடு காணாங்கத்தையும் சொல்லுவாங்க. காணாங்கத்தை. அடுத்த மீன் வெலை மீன் கொஞ்சம் நிறைய கிடந்தது மாதிரி. இது வந்து கீழின்னு. கீழி. ஆமா, இந்த மீன் பேர் என்னன்னா கீழி மீன் அப்படின்றாரு. எப்படி இருக்கும் நீங்க இந்த மீன்? இனிக்கும்ண்ணே. இப்போ மீனுன்னா சில மீனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். இது வந்து இனிக்கும். முதல் தடவை கேட்கிறேன், மீன் வந்து இனிக்கும் அப்படின்றது. இது எப்படி சமைச்சு சாப்பிடுவாங்க? நீங்க அந்த மஞ்சள் தண்ணின்னு சொன்னீங்கல்ல, அதை சொல்லிருக்கீங்களா எப்படி சமைச்சு சாப்பிடுவாங்கன்னு? மஞ்சள் தண்ணின்னு ஒரு ரெசிபி இருக்கு மீன்ல, அடுத்த வீடியோ நாங்க போடுறோம், அது எப்படின்னு சொல்லிருங்க. நம்ம ஏரியா சைடுலாம் இதை என்ன பண்ணுவாங்கன்னா, தக்காளி, வெள்ளைப்பூடு, வெங்காயம் இதை மூணையும் மிக்சியில் அடிச்சு நல்ல பச்சை தண்ணியா அப்படியே மஞ்சளை போட்டு அப்படியே அவிச்சிருவோம். அவிச்சு கஞ்சி குடிச்சோம்னா செம்ம டேஸ்டா இருக்கு. பாருங்க ரெசிபி பாருங்க, வித்தியாசமான ரெசிபி இது. இது நம்ம ஏரியாவில் இங்கே எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியாது. அந்த மீனை பார்த்துருக்கேன். இது கன்னியாகுமரி. இதெல்லாம் தூண்டில் மீன். அது இல்ல, ஆமா ஆமா தூண்டி தான். அதாவது இந்த மீன் வந்து தூண்டில் போட்டு எடுத்திருக்காங்க. தூண்டில் அப்படியே நிக்குது பாருங்க. இந்த தூண்டில் எடுக்க மாட்டாங்களாண்ணே? இல்லண்ணே, இப்போ தட்டி பார்ப்பாங்க, தட்டில என்ன கட் பண்ணி விட்டுருவாங்க நரம்பு. பாருங்க முள்ளு மாதிரி. தூண்டில் மீன், ஃப்ரெஷ்ஷான மீன்.